சிம்பிளாக ஹெல்த்தியாக கம்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கம்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் இது தண்ணியை முழுசாக வடிச்சிடணும். இது கொஞ்சம் நேரம் காய போடணும். இதனோட உமி எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ரெடிமேடாக கிடச்சுன்னா நீங்கள் கம்பு குருணை வாங்கிக்கலாம். முழுசாக கிடச்சுன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இப்போ மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்படி கரகரப்பாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு முறமோ ஒரு தட்டிலையோ போட்டுட்டு அந்த உமி எடுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உமி. அதை வந்து தோலுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கம்பு குருணையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த கம்பு குருணையை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி இல்லாமல். இது நல்லா கொதித்து வரணும். கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் ஆகும். நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க, நல்லா வெந்துடும். ஸோ பாருங்கள், இன்னும் வந்து இது திக்காகும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் இதில் கம்பு கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதில் நிறையா வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸ்கின் க்ளோவுக்கும் நல்லாயிருக்கும், வெயிட் லாஸ்க்கும் நல்லாயிருக்கும். கம்பு சாதங்கிறதுனால தயிர், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்றோம். இதே வந்து கூலாக வேணும்னா மோர் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.